டபுள் என்ஜின் சர்க்கார் ஒரு டப்பா என்ஜின் சர்க்கார் தான். ஒரு என்ஜின் மாநில நிர்வாகத்தை கோட்டை விடும், இன்னொரு என்ஜின் மக்களோட உயிர்களை காவு வாங்கும். தமிழ்நாட்டினுடைய மொத்த உரிமைகளை டெல்லிக்கு அடமானம் வைத்த எடப்பாடி பழனிசாமி செஞ்சதும் டபுள் என்ஜின் சர்க்காருடைய ஷேடோ சாம்பிள். ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவர்களுடைய மருத்துவ கனவுக்கு நீட்டால் போடப்பட்ட முட்டுக்கட்டை. கல்வியை சீரழிக்க மும்மொழி திட்டத்தின் சூழ்ச்சிக்கு மறைமுக ஆதரவு கொடுக்க முயற்சித்த எடப்பாடி பழனிசாமி கயமைத்தனம். மாநில சுயாட்சி உரிமைகளை வந்துட்டு அடமானம் வைக்கும் டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டுக்கு தேவையா? தமிழ்நாட்டுக்கு எது நல்லது? திராவிட மாடலா, வடக்கத்திய ஆரிய பார்ப்பன சூழ்ச்சி நடந்த RSS மாடலா? மக்கள் சொல்ல போற தீர்ப்பு என்ன? இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இந்தியா முழுக்கமே ஃபெயிலியரான ஒரு மாடல். ஒன்றியத்திலே எங்களுடைய ஆட்சி, மாநிலத்திலே எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிகார குவியலை வந்துட்டு செய்யக்கூடிய வேலையை தான் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வந்துட்டு செய்யுது. இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு காவி இருள்ல வந்து மூட வைக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படுகின்ற சூழ்ச்சி தான் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார். அதிகார குவிப்பு யுக்திக்காக மட்டுமே இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எடுக்கிறாங்க. ஏன் அஜய் பவாருக்கு நடந்தது போல கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடித்தா எது வேணாலும் நடக்கலாம். போராடுகின்ற மக்களுக்கு ஒரு விதமான உயிர் பயத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டெர்லைட்ல அந்த துப்பாக்கி சூட்டை திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டினாங்க. இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல முழுசா பேசியிருக்கோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்கள், தமிழ்நாடு என்னைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு எப்போதுமே இந்தியாவில் தனித்துவமான மாநிலம் தான். திராவிட பண்பாடு, சமூக நீதி, மாநில உரிமைகளும் தான் இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய அடையாளமும் சொத்துமே. இந்த அடையாளங்களை சிதைக்க பார்க்க சங்கி சக்திகள் தமிழ்நாட்டில் ரொம்ப ஆக்டிவா அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு சில அடிமை சக்திகள் அதை விட வேகமா செயல்பட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த சங்கி கூட்டங்கள் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. ஏற்கனவே இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் இந்தியா முழுக்கமே ஃபெயிலியரான ஒரு மாடல். தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் சனாதன பார்ப்பனிய ஆரிய அடிமைகளாக்கவும் மாநில உரிமைகளை காவு வாங்கறதுக்காக தான் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு மாயையான வளர்ச்சியை காட்டி கண்மூடித்தனமா மக்கள் நம்ப வைக்கிறதுக்கான வேலையை வந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தமிழ் மண்ணோட வரலாறு அப்படின்றத பாத்தீங்கன்னாக்கா வெறும் கோயில்களையும் பக்தியும் வச்சுக்கிட்டு தான் இருக்குன்றது அந்த முட்டாள் சங்கி கூட்டத்துடைய நினைப்பா இருக்கு. ஆனா இந்த தமிழ்நாடுன்றது கோயில்களும் பக்தியும் நிறைந்த மாநிலம் மட்டும் இல்ல, சுயமரியாதை உணர்வு மிக்க, போராட்ட குணமிக்க ஒரு மாநிலம் அப்படின்றத மறந்துட்டாங்க. அதனை குறிப்பா ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து மாநில உரிமைகளை பாதுகாத்து சமூக நீதியை பறைசாற்றக்கூடிய போராட்டங்களை முன்னெடுத்து இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில முன்னோடியா நின்றுட்டு இருக்குது. இப்போ அந்த தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தை தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திர கடந்த வாரத்துல மதுராந்தகத்துல வந்தப்ப சொல்லிட்டு போன டபுள் என்ஜின் சர்க்கார்னு. அதாவது பாத்தீங்கன்னா மாநிலத்தின் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொன்னதுக்கு ஒன்றியத்திலே எங்களுடைய ஆட்சி, மாநிலத்திலே எங்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அதிகார குவியலை வந்துட்டு செய்யக்கூடிய வேலையை தான் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வந்துட்டு செய்யுது. இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு காவி இருள்ல வந்து மூட வைக்கணும் அப்படின்றதுக்காக செய்யப்படுகின்ற சூழ்ச்சி தான் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்றது. இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இது டப்பா என்ஜின் சர்க்கார் அப்படின்றத சமீபத்தில் இந்த வயல் பத்திரிகையில வெளியான ஒரு ஆர்டிக்கலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மாநிலங்களை வைத்துக் கொண்டு மிக தெளிவாகவே கட்டம் போட்டு காட்டி இருக்கிறாங்க. அதனை குறிப்பா இந்த டபுள் என்ஜின்ல ரெண்டுமே வந்து சாமானிய உழைக்கின்ற நடுத்தர ஏழை மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளும் செய்யறது கிடையாது. அதுக்கு பதிலா அந்த மக்களை வந்துட்டு மத உணர்வு அப்படின்ற பேர்ல அவர்களுக்கு மதவெறியை ஊட்டி விட்டு ஏமாத்துற வேலையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்துல டெல்லி, மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், ராஜஸ்தான், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது தலை சுத்துற அளவுக்கு இருக்குது. இந்தூர்ல சுத்தம் இல்லாத அசுத்தமான தண்ணீரை கொடுத்து மக்கள் வந்து செத்துட்டு இருக்கிறாங்க. டெல்லியில சொல்லவே வேணாம், காற்று மாசுவால வந்து பாத்தீங்கன்னாக்க தினம் தினம் மக்கள் மூச்சு திணறி தங்களோட உயிரை விட்டுட்டு இருக்கிறாங்க. உத்தரகாண்ட்ல அங்கித் பண்டாரியுடைய கொலை வழக்குல இதுவரைக்கும் நீதி கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ராஜஸ்தான்ல சட்டவிரோத சுரங்க தொழில்கள், ஒடிசால சொல்ல வேணாம் மத கலவரங்கள். இந்த விஷயங்களால பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த மாநில மக்கள் வந்துட்டு அனுபவிக்கிற கொடுமைகளும் சித்திரவதைகளும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மோகன் யாதவ், ரேகா குப்தா, புஷ்கர் சிங் தாஷ்மி, பஜன்லால் சர்மா, மோகன் சரண் மாஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்கள்ல முதல்வர்களா இருக்கக்கூடியவர் இவங்கெல்லாம் யாரு? இவங்களெல்லாம் யாரு முதலமைச்சர் ஆக்கினாங்க? எதுக்காக ஆக்கினாங்க அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க இது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மற்றும் அமித்ஷாவுடைய கூட்டணியால தான் நடக்குது. எதுக்காகனாக்கா அதிகார குவிப்பு யுக்திக்காக மட்டுமே
இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு எடுக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத, மக்களுக்கு எந்த விதமான அறிமுகமும் இல்லாத இந்த நபர்களை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குனாக்கா இவங்க எப்பவுமே தங்களுக்கு வாராட்டிக்கிட்டு தங்களுக்கு நன்றி உணர்ச்சியை காட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய ஆத்மார்த்த நண்பனான அதானிக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்ஸ் அந்த பிசினஸ தொடங்குறதுக்கு இவர்கள் வந்துட்டு எந்த விதத்திலையும் வந்துட்டு முட்டுக்கட்டை போட மாட்டாங்க. கையெழுத்து போடுறா அப்படின்னு சொன்னா உடனே கையெழுத்த போட்டுக்கிட்டு இவங்க வந்து பாத்தீங்கன்னா தங்களோட விசுவாசத்தை வந்து காட்டுவாங்க. அதனாலே வந்து இந்த மாதிரி மக்களுக்கு பரிச்சயம் இல்லாத நபர்களை வந்துட்டு முதலமைச்சர் ஆக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இவர்களே ஒரு பொம்மையாக வைத்து கொண்டு அந்த மாநிலத்தோட ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தையும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்றத இவங்களுடைய எண்ணமே. இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த பொம்மலாட்ட முதலமைச்சர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநில மக்களுடைய எந்த ஒரு உரிமை குரலுக்கும் வந்துட்டு பதில் சொல்ல மாட்டாங்க. அந்த மாநில மக்களுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கான திராணியும் திறமையும் இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. இதனுடைய விளைவுதான் மக்கள் வந்துட்டு மத்திய பிரதேச டெல்லியிலயும் வந்துட்டு உயிரை விடுறாங்க. இதனோட விளைவு என்னன்னாக்கா மக்கள் வந்துட்டு சாக வேண்டியதா அப்படின்றதுதான். ஆனா பாஜகவுக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய கவனம் முழுக்க முழுக்க நிர்வாகத்துல கிடையாது. மைனாரிட்டி போபியா, இஸ்லாமிக் போபியாவை காட்டிக்கிட்டு அப்பாவி சாமானிய நடுத்தர பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி இந்து மக்கள்கிட்ட ஹிந்துத்துவ மதவெறிய பரப்பி அது மூலமா தங்களுடைய சனாதன ஆட்சியை வந்து நிறுவனம்ன்றதானே இவங்களுடைய எண்ணமா இருந்துட்டு இருக்குது. அதிலும் குறிப்பாக ஹிந்துத்துவ மதவெறி அடையாள அரசியல், அதிலும் குறிப்பாக பிரதமர் பிம்பம்னு வெறித்தனமான பிம்ப அரசியலை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களோட உயிரை காவு வாங்குற இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் தான் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒன்றிய பாஜக அரசு ரொம்ப தீவிரம் காட்டிட்டு இருக்கு. ஆனா நிலைமை என்னன்னாக்கா இப்படி வடக்கத்திய மாநிலங்கள் நடக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படாத அதிகார கூட்டுக்கு மட்டுமே வித்திடுகின்ற இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களோட உயிரை மட்டும் காவு வாங்குறது இல்ல, அந்த மக்களோட உயிர்கள் அந்த மாநிலங்களோட உரிமையை பறிக்கிறதோடு மக்களோட உயிர்களை காவு வாங்கிட்டு இருக்கிறது எல்லா விதத்திலையும். அப்படிப்பட்ட இந்த டபுள் என்ஜின் சர்க்காரை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து ஏன் மீண்டும் சொல்றேனாக்கா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடைய 4.5 ஆண்டு கால ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய டபுள் என்ஜின் சர்க்கார் ஷேடோ டபுள் என்ஜின் சர்க்காரா இருந்தது. அந்த ஷேடோ டபுள் என்ஜின் சர்க்கார் தான் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள இந்த தடவை டைரக்டாவே பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக உண்மையை சொன்னாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமியோட கடந்த 4.5 ஆண்டு கால ஆட்சி காலம் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெமோ வெர்ஷனா இருந்தது, பீட்டா வெர்ஷனா இருந்தது. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த 2026 தேர்தலில் தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுது. ஆட்சி அதிகாரத்தை கையகப்படுத்தி அது மூலயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் வெர்ஷனையும் அமல்படுத்தலாம். அப்படி அமல்படுத்தினாதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள தாங்க நினைத்தது போல காவி இருளை வந்து சூட்டி மக்களுக்குள்ள வந்து காவி இருளை வந்து புகுத்தி மக்களுக்குள்ள மதவெறிய வந்துட்டு பரப்பி இங்க இருக்க மக்கள் வந்து கல்வி குறித்தோ வேலை வாய்ப்பு குறித்தோ, ஏன்னா தமிழ்நாடு தொடர்ந்து இது குறித்த கேள்விகளை எழுப்புவது இப்போ வடக்குல வந்துட்டு குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு பலவிதமான கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்ச உடனே இது வந்து தமிழ்நாடு இவங்களுக்கு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தானே இருக்குது. இது எப்படியாவது வந்துட்டு இது பண்றது எடப்பாடி பழனிசாமி வைத்துக் கொண்டு இந்த வேலையை வந்து செய்ய போறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் இல்லை, எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு துருப்பு சீட்டு. தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது ஏற்கனவே நம்ம பீகார்ல பார்த்தது மாதிரி மத்திய பிரதேசத்துல பார்த்தது போல நடக்கும். ஏன் அஜய் பவாருக்கு நடந்தது போல கூட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முரண்டு பிடித்தால் எது வேணாலும் நடக்கலாம். அதுல குறிப்பா ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் உடைய தர்ம யுத்தம், சசிகலா அம்மையாருடைய செறிவாசம், டிடிவி தினகரன் ஓரம் கட்டுதல், இந்த முயற்சிகளுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி டெல்லி ஆட்சிக்கு அடிபணிந்து இருந்தா மட்டும்தான் வந்துட்டு தன்னோட ஆட்சி காலத்தை வந்துட்டு தக்க வைக்க முடியும். அதே போல தன்னுடைய ஊழல் வழக்குகளை வந்துட்டு அவங்க தோண்ட மாட்டாங்க. அப்படின்றதுனால இந்த டபுள் என்ஜின் சர்க்காருக்கு பல்லக்க தூக்கிக்கிட்டு ஷேடோ டபுள் என்ஜின் ஆட்சி தமிழ்நாட்டுல வந்து நடத்தி காட்டினாரு. அப்படி அவர் காலத்தை செய்த எல்லா அட்டூழியங்களும் பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளும் பறிக்கப்பட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதியை வந்துட்டு பாஜக செய்வதற்கு முழுக்க எல்லா விதத்திலையும் உதவிகளை செய்தவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. ஒன்றிய பிரதமர் நரேந்திராவோட வழிகாட்டுதலோடு 2017 நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதிச்சது மூலமா வந்து பாத்தீங்கன்னாக்கா
பலதரப்பட்ட ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்களுடைய மருத்துவ கனவை வந்து சிதைச்சாரு. அனிதா முதல் உண்மையை சொன்னாக்கா அனிதா முதல் பல விதமான மாணவர்களுடைய உயிர்களை வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து காவு வாங்கிக்கிட்டே இருக்குது. இந்த நீட் தேர்வு வந்துட்டு காவு வாங்கிக்கிட்டே இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே உண்மையிலே மருத்துவர் ஆகுன்னு சொல்லிட்டு மிக நீண்ட முயற்சியை பண்ண எந்த ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவர்களுக்கு வந்துட்டு எந்தவித பலனும் கொடுக்கல. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கன்னா கோச்சிங் சென்டர்ல லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு போன நபர்களுக்கு மட்டும்தான் அந்த சீட் வந்துட்டு கிடைக்கிறது. குறிப்பாக கவர்மெண்ட் அரசு மருத்துவக் கல்லூரிகள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்துட்டு இந்த லட்சக்கணக்கில் பணத்தை செலவு பண்ணி கோச்சிங் சென்டருக்கு போன மாணவர்கள் வந்துட்டு ஈஸியா இடம் பிடிச்சிடுறாங்க. ஏழை எளிய நடுத்தர வர்க்க மாணவர்கள் அவ்வளவு சீக்கிரத்துல அந்த இடத்த வந்து கிடைக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. நீட் தேர்வு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வசதி படைத்த பணக்கார மாணவர்கள் மருத்துவர் ஆகிறதுக்காக மட்டுமே தவிர எந்த ஏழை எளிய நடுத்தர மாணவர்களோ அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பயன்பெறாத லெவலில் தான் இந்த நீட் தேர்வு வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கின்ற வேலையை தான் நீட் தேர்வு வந்து பண்ணி இருக்குது. அதுக்கு அனுமதி கொடுத்தவர் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி. பல உயிர்கள் வந்துட்டு தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுக்கமே பல மாணவர்கள் வந்துட்டு உயிரை வந்துட்டு விட்டு எடுக்கிறாங்க அப்படிதான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஜிஎஸ்டிக்கு ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுடைய வரி விதிப்பு அதிகாரத்தையும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கும் நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கும் அரமானம் வச்சுட்டாரு, தாரை வாத்துட்டாரு. இதனால தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னாக்கா சும்மா 3000 கோடி முதல் 6000 கோடி வரைக்கும் நிதி அப்படியே வந்துட்டு ஒன்றிய அரசு குறைச்சிடுச்சு. தூத்துக்குடியில ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடிய மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடத்திட்டு கொஞ்சமும் கூச்ச நாச்சம் இல்லாம நான் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். வந்து பாத்தீங்கன்னாக்கா போராடுகின்ற மக்களுக்கு வந்துட்டு உயிர் பயத்தை காட்டியவர் எடப்பாடி பழனிசாமி. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்துட்டு ஹைட்ரோ கார்பன் போராட்டம் சொல்லிட்டு தொடர்ந்து தமிழ்நாடு வந்து போராட்ட களங்கள் சந்தித்து ஒன்றிய அரசு வந்துட்டு தமிழ்நாட்டோட வளங்களை சுரண்டது, கலாச்சாரத்தை வந்துட்டு அழிக்க பார்க்குது அப்படின்றதுக்காக தொடர்ந்து போராட்டம் நடந்து கொண்டிருந்த சூழல்ல போராடுகின்ற மக்களுக்கு ஒரு விதமான உயிர் பயத்தை காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஸ்டெர்லைட்ல அந்த துப்பாக்கி சூட்டை திட்டமிட்டு செயல்படுத்தி காட்டினாங்க. கடைசியில அதுக்கு யாரா கையெழுத்து போட்டாங்கன்னு கேட்ட ஒரு விஏஓ கையெழுத்து போட்டு ஷூட் அட் சைட் ஆர்டர்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நிர்வாக திறன் அற்றவராக எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்துல இருந்திருக்கிறாரு அப்படின்றத விட டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூச்ச நாச்சமே இல்லாம பேசுற நிலைமையிலதான் இருந்தாரு. அதே போல 2019 சிஏஏ சட்டத்துக்கு வந்துட்டு ஆதரவு கொடுத்து ஒட்டுமொத்தமா இந்தியாவில இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய குடியுரிமையை பறிபோகிற அளவுக்கு வந்துட்டு வேலைகளை வந்து செஞ்சாரு. சிஏஏ சட்டத்தால வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வக்காலத்து வாங்கினாரு. காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து 370 நீக்கிறதுக்கு மனப்பூர்வமா ஆதரவு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம 2020 வேளாண் சிறப்பு சட்ட திருத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முழுக்க ஆதரவு கொடுத்தாங்க. டெல்லியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி ஒன்றிய அமைச்சருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகள் மேல வந்து டிராக்டரை ஏற்றி கொலை பண்ற வேலைகளை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம டெல்லியில போராடிட்டு இருக்க அந்த விவசாயிகளுக்கு எந்த ஒரு வசதியும் கிடைக்காம ஒன்றிய அரசு வந்து பலவிதமான கொடுமையில சேர்ந்தப்ப அந்த மசோதா அதாவது வேளாண் சட்ட திருத்த மசோதா வந்துட்டு சட்டமாகறதுக்காக வந்து முழுக்க ஆதரவு கொடுத்ததோடு அந்த சட்டத்தால ஒரு விவசாயி கூட பாதிக்கப்பட மாட்டாங்க. விவசாயிக்கு முழுக்க நன்மை தரக்கூடிய சட்டம்னு சொல்லிட்டு இதே எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்துல அதுக்கு வக்காலத்து வாங்க அந்த சட்டத்தை வந்து ஒரு கமாவை கூட வந்துட்டு ஒன்றிய அரசு திரும்ப பெறாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வாய்ச்சவடலோட விவசாயிகளுடைய தீவிரமான அந்த ஒரு போராட்டத்தால வந்து பாத்தீங்கன்னா அந்த சட்டம் வந்துட்டு பிற்காலத்தை பின்வாங்கப்பட்டது. ஆனா முழுக்க இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய நலனை எதையும் பார்க்காது, விவசாயிகள் நலனை எதுவும் பார்க்காது. முக்கியமாக வந்து கார்பரேட் முதலாளிகளுக்கு அதானிக்காகவும் அம்பானிக்காகவுமே அந்த சட்டங்களை கொண்டு வந்தாக்கா அதை ஆதரிக்கிற வேலையை மட்டும் தான் செய்வாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் போதாதுன்னு உதயமின் திட்டத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்க கையெழுத்த போட்டு 22,815 கோடி ரூபாய் கடன் வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஏத்தி வச்ச பெருமை நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஷேடோ டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு தான் சேரும். கிட்டத்தட்ட இந்த உதயமின் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய மாநிலத்துடைய மின்சார உரிமையை பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடுமையாக எதிர்த்த ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்காக பியூஷ் கோயல் வந்துட்டு ஒவ்வொரு தடவை சென்னைக்கு வந்துட்டு ஜெயலலிதா அம்மையாரோட வீட்டு வாசல்ல
காவல் காத்து நின்னுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் முடியாத போகிறா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அப்படிப்பட்ட அந்த உதவி மின் திட்டத்தை ஆட்சி பொறுப்புக்கு வந்த கொஞ்ச நாளுக்குள்ளே வந்து கையெழுத்த போட்டு அதை வேகமாக நிறைவேற்றி அமல்படுத்தி காட்டிய ஒரே ஒரு மாவீரர் யாருனாக்கா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி, ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய மிரட்டலுக்கு பயந்து மட்டுமே. அது மட்டும் இல்லாம மும்மொழி திட்டத்தை பலவிதமா வந்துட்டு திணிக்கிறதுக்கு முயற்சி செய்த காலகட்டங்கள்லயே பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாம கள்ள மௌனம் காத்து மறைமுக ஆதரவு வந்து கொடுத்தாரு. கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு வந்துட்டு மூடு விழா நடத்த ஒன்றிய அரசு வந்துட்டு முடிவு செய்த போது வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்பொழுதும் மௌனம் காத்தவர் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தாமிய கச போன்ற அமைப்புகள் வந்துட்டு கடுமையாக நெருக்கடி கொடுக்க, இடதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடிய அமைப்புகள் வந்துட்டு இதை வந்து தீவிரமா எடுத்து கீழடி ஆராய்ச்சி மறைக்கிறதுக்கு என்னென்ன சதி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. திமுக விசிக போன்ற எதிர்கட்சிகளும் இதை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ந்து எடுத்து உரிமை குரல்கள் எழுப்ப, அதுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில அகழ்வாராய்ச்சி துறையே வந்துட்டு அதுக்கான வேலைகளை செய்யும் சொல்லிட்டு அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்தவங்க அதுக்கான ரிப்போர்ட் வந்துட்டு வெளியிடாத அளவுக்கு வந்து சூழ்ச்சிகள் செஞ்சாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் திராவிட மாடல் ஆட்சி வந்து பாத்தீங்கன்னாக்கா தெளிவாகவே வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசு கொடுக்க 2020-2021 21,000 கோடி ரூபாய் நிதி பகிர்வு வந்து கொடுக்காமலே ஏமாத்தினாங்க. இதனால வந்து மாநிலத்தோட நலத்திட்டங்கள் வந்துட்டு பெரிதும் பாதிக்கப்படாது. கொரோனா பேரிடர் காலத்துல தமிழ்நாட்டை வந்துட்டு ஏகப்பட்ட அளவில் வந்துட்டு ஒன்றிய அரசு வந்துட்டு வஞ்சித்தது. அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா குறிப்பாக ஆக்சிஜன் தட்டுப்பாடெல்லாம் ஏற்படுத்தி செஞ்ச போது எடப்பாடி பழனிசாமி அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கள்ள மௌனம் காத்துக்கிட்டு என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. அதே 2021 தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை பிரச்சனை ரொம்ப தீவிரம் காட்டி அதையெல்லாம் சரி பண்ணி காட்டினாரு. இப்பவே தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தமிழ்நாட்டுக்குள்ள டபுள் என்ஜின் சர்க்கார் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்வதற்கு முக்கியமான காரணமே தமிழ்நாட்டோட மாநில உரிமைகளை பறித்து தமிழ்நாட்டு மக்களுடைய கல்வி உரிமையை வேலை வாய்ப்பு உரிமையை படிச்சு சின்னாபின்னமாக்கி தமிழ்நாட்டுல நிதி பகிர்வு குறித்து எந்த ஒரு கேள்வியும் எழுப்பக்கூடாது. தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு ஒன்றிய அரசு மூலியமா வரக்கூடிய எந்த ஒரு நிதி பகிர்வையும் வந்து குறித்து இங்க இருக்க அரசாங்கம் வந்துட்டு கேள்வி கேட்க கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா வேலைகளும் செஞ்சது. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி ஷேடோ டபுள் என்ஜின் சர்க்கார் நடத்தின காலத்திலே வந்துட்டு ஒரு டெமோ வெர்ஷன் வந்து காட்டினாங்க. அதுதான் வந்துட்டு 2026 தேர்தலில் வந்துட்டு ஒருவேளை பிரதிபலித்தாக்கா நிச்சயமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு ஏற்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்ற கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில உரிமைகளை பாதிக்கின்ற, குறிப்பாக மக்களுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கின்ற ஒரு மோசடியான டப்பா சர்க்கார் திட்டம் அப்படின்றத தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாகவே புரிஞ்சிருக்கிறாங்க. அதை விட முக்கியம் தமிழ்நாட்டோட தனித்துவமான உரிமைகளை அடையாளங்களை சதைச்சு தமிழ்நாட்டை வந்து ஒன்றிய அரசுக்கு அடிமையாக்குகின்ற முயற்சி தான் டப்பா என்ஜின் சர்க்காரு. அப்படி தமிழ்நாட்டோட உரிமைகளை பறிக்கக்கூடிய இந்த டப்பா என்ஜின் சர்க்காரை தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு கண்டிப்பாக நிராகரிப்பாங்க. ஏற்கனவே 2021 தேர்தல்ல ஷேடோ டபுள் என்ஜின் சர்க்காரை நிராகரிச்சது போல 2026 தேர்தலில் இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் கோஷத்தை வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு நிராகரிப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒன்றிய பிரதமர் நரேந்திரா, எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், அன்புமணி, அண்ணாமலை எல்லாரும் கூப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா டபுள் என்ஜின் சர்க்கார். அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க போற ஒரே பதிலடி என்னன்னாக்கா டபுள் என்ஜின் சர்க்கார்ன்றது தமிழ்நாட்டுக்கு எப்போ டபுள் டப்பா என்ஜின் சர்க்கார் தாங்கடா. தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதை கொண்டு போறதுக்கு திராவிட மாடல் ஆட்சி தான் தேவை. ஒன்றிய அரசுக்கு அடிபணியாத சுயமரியாதை மிக்க ஒரு ஆட்சி தான் தமிழ்நாட்டை வந்துட்டு பாதுகாக்கும். ஒற்றை என்ஜினா இருந்தாலும் அது மக்களை பாதுகாக்கின்ற, அது அனைத்து மக்களையும் நேசிக்கின்ற திராவிட மாடல் என்ஜினா தான் இருக்கும். இந்த டபுள் டப்பா என்ஜின் சர்க்கார் கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்க காத்துட்டு செருப்படி மட்டும்தான் சொல்லிக் கொள்கிறோம். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே, நன்றி, வணக்கம். தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.